ராணிப்பேட்டையில் மாலையில், இன்னும் சொல்ல போனால் இரவில் இதை நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இன்று காலை 10 மணியில் இருந்து 12 மணி வரையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடந்தேறியுள்ளன. நான் காலையில் சென்னையிலே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று உரையாற்றினேன். அந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தில் மட்டுமே பங்கேற்றால் போதும் என்று நான் எண்ணவில்லை. ராணிப்பேட்டையில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்திலும் நான் பங்கேற்க வேண்டும் என்பதால் இந்த ஆர்ப்பாட்டத்தை மாலை வேளையில் நடத்த வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுத்தேன். ஆகவேதான் இந்த ஆர்ப்பாட்டம் இந்த அந்தி பொழுதில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாடே விவாதித்துக் கொண்டிருக்கிற ஒரு கொடூரமான பச்சை படுகொலை அரக்கோணம் அருகே நடந்த இரட்டை படுகொலை. தேர்தல் முடிவுகள் இன்னும் வெளிவரவில்லை. ஆனாலும் முடிவு அவர்களுக்கு தெரிந்துவிட்டது. அதனால் பயம் தொற்றிக்கொண்டது. ஆத்திரம் மேலோங்கி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக அரக்கோணம் தொகுதியில் தோல்வி பயத்தின் விளைவாக இந்த கொடூரமான வன்முறை வெறியாட்டத்தை திட்டமிட்டு அரங்கேற்றி இருக்கிறார்கள். நான் மதுரையில் இருந்தேன். என்னுடைய தாயார் உடல்நலம் குன்றி அவர் அக்காவின் மறைவுக்கு பிறகு பல மாதங்களாகவே உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருந்தார். இடையில் சற்று தேறி குணமடைந்து வந்தார். மீண்டும் அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சூழலில் நான் என்னுடைய பிரச்சாரத்தை பாதியிலே நிறுத்திவிட்டு 26ஆம் தேதி மதுரைக்கு சென்றேன். பிறகு அவரை ஆற்றுப்படுத்திவிட்டு பிரச்சாரத்தை தொடர வேண்டும் என்பதால் தொடர்ச்சியாக வாக்குப்பதிவு வரையில் நான் உங்களோடு தேர்தல் களத்தில் இருந்தேன். அடுத்த நாள் அம்மாவை பார்க்க போயிருந்தேன். மீண்டும் சீரியஸ் என்று ஒரு நிலை ஏற்பட்டதால் உடன் இருக்க வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டது. மதுரை அப்போல்லா மருத்துவமனையிலே அவரோடு இருந்தபோதுதான் அவருக்கு பல பரிசோதனைகள் செய்து கொண்டிருந்த வேளையில்தான் எமர்ஜென்சி அவசர பகுதியிலே அவரை அனுமதித்திருந்த வேளையில்தான் இந்த தகவல் என்னை எட்டியது. நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். உடனே அரக்கோணம் வர வேண்டும், பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க வேண்டும் என்கிற பதற்றம் என்னை தொற்றிக் கொண்டது. ஆனாலும் என்னால் உடனே கிளம்ப இயலவில்லை. மருத்துவர்களும் உடன் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். ஒரு பச்சை குழந்தையைப் போல் என் கையை பிடித்துக் கொண்டு என்னை விட்டு போகாதே, இங்கேயே இரு என்று தாயார் கெஞ்சிய காரணத்தினால் உடனே என்னால் கிளம்ப இயலவில்லை. எனினும் அரக்கோணத்தில் என்ன நடந்தது என்பதை தோழர்களை தொடர்பு கொண்டு நான் விசாரித்தறிந்தேன். அப்பட்டமான ஒரு சாதிய படுகொலை, அரசியல் பகையும் சாதிய வன்மமும் இணைந்த கொடூரமான ஒரு கொலை, இரட்டை கொலை. ஆகவே உடனடியாக இதற்கு எதிர்வினை ஆற்ற வேண்டும், ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும், பெரும் மக்கள் திரளை நாம் ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை உணர்ந்து நான் என்னுடைய சமூக வலைப்பக்கத்தில், ட்விட்டர் பக்கத்தில் ஏப்ரல் 10ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் என்று அறிவிப்பு செய்தேன். அரக்கோணத்திற்கு உடனே வரவேண்டும் என்கிற அந்த பதற்றத்தோடு, மருத்துவமனையிலிருந்து நான் வெளியேற வேண்டும் என்கிற அந்த பதற்றத்தோடு
தோழர்களை தொடர்பு கொண்டு ஒவ்வொரு மணி நேரத்திலும் அங்கே என்ன நிகழ்கிறது என்பதை பாலசிங்கத்தின் ஊடாக அறிந்து கொண்டு எப்படி அரக்கோணம் செல்வது என்பதிலேயே நான் மூழ்கி கிடந்தேன். நல்ல வேளை சற்று உடல் நலம் தேறி இருக்கிறது, மருத்துவமனையில் தொடர்ந்து இருக்க வேண்டாம், ஒரு வாரம் கழித்து அவரை கொண்டு வந்தால் போதும், வீட்டுக்கு அழைத்து செல்லுங்கள் என்று மருத்துவர்கள் ஆலோசனை வழங்கியதும் மருத்துவமனையில் இருந்தவாறே நான் விமானம் பிடித்து நேற்று இரவு வந்து சேர்ந்தேன். களத்திற்கு நேரடியாக சென்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து குறிப்பாக சூர்யாவின் குடும்பத்தினரையும் அர்ஜுன் குடும்பத்தினரையும் அவரவர் இல்லங்களில் தனிமையிலே சில நிமிடங்கள், ஏன் அரை மணி நேரம் என்கிற அளவுக்கு அவர்களோடு கலந்துரையாடிய போது விக்ரமன் சொன்னதைப் போல அந்த இளைஞர்கள் எந்த குடிப்பழக்கத்திற்கும் போதை பழக்கத்திற்கும் ஆளாகாத இளைஞர்கள் என்பதை அறிந்து கொண்டேன். ஆனால் சாதி வெறிபிடித்த கும்பல், அரசியல் ஆதாயம் தேடுகிற பிழைப்புவாதிகள் ஊடகங்களில் தொடர்ந்து அவதூறுகளை பரப்புகிறார்கள். இந்த அப்பாவி இளைஞர்களை அவர்களின் நடத்தையை கொச்சைப்படுத்தும் வகையில், ஒரு சமூகத்தையே இழிவுபடுத்தும் வகையில், ஒரு கொடூரமான படுகொலையை நியாயப்படுத்தும் வகையில் அவதூறுகளை பரப்புகிறார்கள். சூர்யாவின் தாய், அவர் ஒன்றுவிட்ட தாய், அவருடைய மடியில்தான் அவன் குத்துப்பட்டு விழுகிறான். அந்த தாய் சொன்னார், சூர்யாவை பெற்ற தாய் அல்ல, சிற்றன்னை, சின்னம்மா. அவர் சொன்னார், அப்பு என்கிற ஐயப்பன் அவன் குருவராஜ்பேட்டைக்கு போயிருக்கிறான் ஏதோ கடையில் பொருள் வாங்குவதற்காக. அங்கே குடித்துவிட்டு வம்பிழுத்து கொண்டிருந்த ஒரு கும்பல், அதுதான் கௌதம சன்னா அவர்கள் சொன்னதைப் போல ஒரு சமூகத்தின் பெயரை சொல்லி பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிற ஒரு சாதிவெறி கும்பல், அப்பாவி உழைக்கும் மக்களின் பெயரை பயன்படுத்தி பிழைத்து கொண்டிருக்கிற ஒரு பிழைப்புவாத கும்பல், அவர்களின் கட்சி அடையாளத்தோடு தான் நின்று இருக்கிறார்கள். இவனை சந்தேகப்பட்டு யார் என்ன என்று கேட்டு அவன் ஊர் பெயரை சொன்னதும் என்ன சாதிக்காரன் என்று தெரிந்து, பானை சின்னத்திற்கு ஓட்டு கேட்டவன் தானே நீ என்று சொல்லி அவனைத்தான் முதலில் அடித்திருக்கிறார்கள். சூர்யாவையோ அர்ஜுனனையோ முதலில் அவர்கள் தாக்கவில்லை. அப்பு என்கிற ஐயப்பன், அந்த சம்பவம் வெளியே வரவே இல்லை. புகார் கொடுத்தும் காவல்துறை வழக்கு பதிவு செய்யவே இல்லை. அது தனி கிரைம், அது ஒரு குற்றச் செயல். குருவராஜ்பேட்டைக்கு தனி ஆளாக போய்விட்டு வந்தவன், அவனை அவர்கள் சூழ்ந்து கொண்டு தாக்கியதும் சூர்யா என்கிற அந்த தம்பிக்கு, அவன் ஒன்றுவிட்ட பங்காளி குடும்பத்தை சார்ந்த அண்ணன், அந்த அப்புக்கு உடன் பிறந்த அண்ணன் அல்ல, சித்தப்பா பெரியப்பா மகன் என்கிற முறையில் அவன் அண்ணன். அவனுக்கு தொடர்பு கொண்டு அவன் தொலைபேசியிலே சொல்லியிருக்கிறான், இப்படி இவர்கள் என்னை சூழ்ந்து கொண்டு வம்பு இழுக்கிறார்கள், என்னை தாக்க முற்படுகிறார்கள் என்று. அவன் தொலைபேசியிலே சூர்யா என்பவன் யார் என்று பெயரை கேட்டு அவனுக்கே நேரடியாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்ன, ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று பேசியிருக்கிறான். அதன் பிறகு சமாதானமாக போகலாம், தெரியாமல் நடந்துவிட்டது, வாருங்கள் என்று அவன் அழைப்பு விடுத்திருக்கிறான். அதன் அடிப்படையில் தான் சூர்யா தன்னுடைய நண்பர்களோடு ஒரு 4-5 பேரோடு அவன் அந்த இடத்திற்கு போயிருக்கிறான். ஆனால் அவர்களை காணவில்லை, வரச் சொன்னவர்களை காணவில்லை. 10-15 நிமிடங்கள் அங்கே இவன் காத்திருக்கிறான். அதன் பிறகு 2 வண்டிகளில் ஒரு கும்பல் வந்து இறங்குகிறது. சூர்யாவை என்ன ஏது என்றெல்லாம் கேட்கவில்லை, பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தவில்லை, சமாதானம் பேசவில்லை. வந்ததும் ஒருவன் சோடா பாட்டிலை எடுத்து ஓங்கி தரையிலே அடித்திருக்கிறான், இன்னொருவன்
ஒரு கூர்மையான ஆயுதத்தை எடுத்து வயிற்றிலே குத்தி இருக்கிறான். வந்தவுடனேயே அந்த தாய், ஐயோ என் பிள்ளையை குத்திவிட்டார்களே என்று அவனை மடியிலே தாங்கி சாய்த்திருக்கிறான். அவன் கீழே தரையிலே விழுந்ததும் அவன் தலையிலே பாறாங்கல்லை தூக்கி போட்டு நசுக்கி இருக்கிறார்கள். இது குடிபோதையிலே நடந்ததா? சூர்யாவை இப்படி தாக்குகிறார்கள் என்கிற தகவல் பரவியதும் சோகனூரில் இருந்த அர்ஜுன் தன்னோடு இருந்த சில நண்பர்களோடு ஏதோ அங்கு சண்டை நடக்கிறதாம், வாருங்கள் என்று ஓடி இருக்கிறான். இவன் சோகனூரை சார்ந்த இளைஞன் என்று தெரிந்ததும் அந்த சாதி வெறி பிடித்த கும்பல், மணல் திருட்டு கும்பல், அவர்களையும் சேர்த்து தாக்க அர்ஜுன் சோகனூரை சார்ந்தவர் என்று தெரிந்து அவனை இருட்டு பக்கம் இழுத்து கொண்டு போய் கத்தியால் குத்தி அவனையும் கொலை செய்திருக்கிறார்கள். இது எப்படி எதேச்சையாக நடந்த ஒரு வன்முறையாக கருத முடியும்? திடீரென்று ஆத்திரத்தில் நடந்த ஒரு வன்முறை என்று எப்படி இதை ஏற்க முடியும்? இரு தரப்பாருக்கு இடையிலே நடந்த வாக்குவாதத்தில் இது அரங்கேறிவிட்டது என்று எப்படி சொல்ல முடியும்? சற்று யோசித்து பாருங்கள். இரண்டு பேருக்கு இடையிலே வாக்குவாதம் நடக்கிறது, சரி, வைத்துக் கொள்வோம். ஒருவேளை சாதிவரியர்கள் சொல்லுவதைப் போல தலித் சமூகத்தை சார்ந்த அந்த அப்பு என்கிற இளைஞனே தவறு செய்தான் என்று கூட வைத்துக் கொள்வோம். அவனே முதலில் வம்பிழுத்தான் என்று கூட வைத்துக் கொள்வோம். அதற்காக இரண்டு பேரை படுகொலை செய்யக்கூடிய அளவுக்கு அங்கே என்ன நடந்தது? அவன் தன்னந்தனியாக மாட்டிக்கொண்டான். அவன் யாரையாவது அடித்தானா? அவன் யாரையாவது குத்தினானா? அவன் கைகளில் ஏதேனும் ஆயுதம் வைத்திருந்தானா? அல்லது அவனுக்காக பேசுவதற்கு சென்ற சூர்யா ஆயுதங்களோடு போனானா? சூர்யாவும் சூர்யாவுடைய நண்பர்களும் ஆயுதங்களோடு திரண்டு வந்தார்கள், எங்களை தாக்க முனைந்தார்கள், அதனால் நாங்கள் எங்களை தற்காத்துக் கொள்வதற்காக தாக்க வேண்டிய நிலை வந்தது என்று சொல்லுவதற்கு ஏதேனும் நியாயம் இருக்கிறதா? சூழல் இருக்கிறதா? அவன் வெறுங்கையோடு போனவன் தானே. ஏதோ தம்பியை அடிக்கிறார்கள், தெரிந்தவர்கள் தான் அடிக்கிறார்கள், சமாதானத்திற்கு கூப்பிடுகிறார்கள் என்று போனவன் தானே. அவனை சமாதானத்திற்கு அழைத்துவிட்டு அவர்கள் 15 நிமிடம் கழித்து திடுமென ஒரு கும்பலாக வந்தது ஏன்? 2 வண்டிகளில் 20 பேராக வந்து இறங்கியது ஏன்? ஆயுதங்களோடு வந்து இறங்கியது ஏன்? வெறுமன 2 தரப்பார் உட்கார்ந்து நண்பர்கள் என்கிற முறையிலே தண்ணீர் அடித்து சாராயம் குடித்து கொண்டிருந்தால் எப்படி அவர்கள் கைகளில் ஆயுதம் இருக்கும்? ஏதோ ஆத்திரத்திலே பாட்டிலை உடைத்து குத்தினான், ஆத்திரத்தில் நிதானம் இல்லாமல் குத்திவிட்டான், இசக பிசகாக குத்திவிட்டான், இப்படி குத்தினால் கொலை விழுந்துவிடும் என்கிற நிதானம் இல்லாமல் குத்திவிட்டான், குடித்து கொண்டிருந்த பாட்டிலால் குத்தினான் என்று சொன்னால் கூட அதில் நியாயம் இருக்கிறது. ஆனால் கூறிய ஆயுதங்களோடு வந்து வண்டியிலே இறங்கியது எப்படி? இது திட்டமிட்ட செயல் இல்லையா? படுகொலை செய்ய வேண்டும் என்கிற உள்நோக்கம் இல்லையா? 2 பேருக்கு இடையில் நடந்த வாக்குவாதத்திற்கு 20 பேரை திரட்டுவது எந்த அடிப்படையில்? அப்பு என்கிற இளைஞன் தாக்கினானா? அல்லது சூர்யா அடியாட்களோடு போய் ஆயுதங்களோடு போய் அந்த இளைஞர்களை தாக்கி காயப்படுத்தினார்களா? ஆக உள்நோக்கம் இருக்கிறது. அதுதான் கிரிமினல் இன்டென்ஷன். குற்றம் செய்ய வேண்டும் என்கிற உள்நோக்கம் இருக்கிறது, கொலை செய்ய வேண்டும் என்கிற உள்நோக்கம் இருக்கிறது. அதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும்? எது அடிப்படையாக இருக்க முடியும்? ஜனநாயக சக்திகள் தயவு கூர்ந்து இதை நிதானத்தோடு சீர்தூக்கி பார்க்க வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் என்றாலே வன்முறையாளர்கள், சாதியவாதிகள், விடுதலை சிறுத்தைகள் சமூக விரோத சக்திகள் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை திட்டமிட்டு உருவாக்குகிறார்கள். சூர்யாவோ அர்ஜுனோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் என்று நாங்கள் கிளைம் செய்யவில்லை. எங்கள் கட்சியின் உறுப்பினர்கள் என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளவில்லை. மேலவளவிலே முருகேசனையும் முருகேசனோடு போனவர்களையும் 7 பேரை பட்ட பகலில் போலீஸ் முன்னிலையிலேயே கொடூரமாக வெட்டி படுகொலை செய்தார்கள். முருகேசனின் தலையை துண்டித்து கால்பந்து விளையாடுவதைப் போல அந்த
தலையை எட்டி எட்டி உதைத்தே கொண்டு ஒரு பாடும் கிணற்றிலே தள்ளினார்கள். கொடூரமான சாதி வெறி பிடித்த கும்பர்கள். அவன் திமுகவை சார்ந்த ஒரு உறுப்பினர் என்று நாங்கள் ஒதுங்கி நிற்கவில்லை. இது சாதியின் பெயரால் நடந்த ஒரு கொடூரமான வன்முறை வெறியாட்டம். இதை கண்டிக்கிறோம் என்கிற பெயரில் அன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் 1997 தமிழ்நாடு தழுவிய மாபெரும் போராட்டத்தை முன்னெடுத்தது. சென்னை மாநகரம் திணறக்கூடிய வகையில் ஒரு மாபெரும் பேரணியை நடத்தியது. அப்படித்தான் சூர்யாவும் அர்ஜுனனும். அவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவனும் அல்ல, அவன் போதை பழக்கங்களுக்கு ஆளானவர்களும் அல்ல. ஆனாலும் ஏன் இந்த இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறோம் என்றால், சாதியின் பெயரால் ஒரு பலவீனமான சமூகத்தின் மீது தொடர்ந்து ஏவப்படுகிற இந்த ஒடுக்குமுறையை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. தூண்டுகிறவர்களை அம்பலப்படுத்தாமல் இருக்க முடியாது. காரணமானவர்களை தோலுரிக்காமல் இருக்க முடியாது. சமூக நல்லிணக்கத்தை சீர்குலைப்பவர்களை மக்கள் முன்னால் முச்சந்தியிலே வைத்து விசாரிக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தாமல் இருக்க முடியாது. அவர்களே விரும்புவதைப் போல ஒரு நாள் முச்சந்தியில் நிறுத்துவார்கள். வன்னியர்களே நிறுத்தி சவுக்கால் அடிப்பார்கள். சவுக்கால் அடிக்கிற காலம் வரும். அவர்கள் தலித்துகளை ஏமாற்றவில்லை, பிற சமூகத்தினரை ஏமாற்றவில்லை, சொந்த சாதியினரை ஏமாற்றி பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வன்னிய சமூகத்தை சார்ந்த ஜனநாயக சக்திகளே ஒரு நாளைக்கு அந்த கும்பலை முச்சந்தியிலே நிறுத்தி விசாரித்து சவுக்கால் அடிக்கிற காலம் வரும். விடுதலை சிறுத்தைகள் செய்ய போவதில்லை, தலித்துகள் செய்ய போவதில்லை. பாதிக்கப்படுகிற வன்னியர் சமூகத்தை சார்ந்த ஜனநாயக சக்திகளே அதை செய்யக்கூடிய காலம் கனியும். சூர்யாவும் அர்ஜுனனும் அண்மையிலே திருமணம் முடித்தவர்கள். இதுவரையில் எந்த விதமான வன்முறை சம்பவங்களிலும் அவர்கள் ஈடுபட்டதில்லை. அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டதில்லை. அரசியல் வழக்குகளிலும் அவர்கள் சம்பந்தப்பட்டதில்லை. இரு தரப்பாருக்கு இடையிலே நடந்த மோதல், அதுவும் இருதரப்பாரும் நண்பர்களாக மது அறிந்து கொண்டிருந்த போது ஏற்பட்ட வாக்குவாதம் என்று ஒரு ஊடகத்தில் விகடன்.com பதிவு செய்கிறார்கள். அவர்களெல்லாம் நேர்மையான ஊடகவியலாளர்கள் என்று நாம் நம்பிக்கொண்டிருந்தோம். உண்மையை பதிவு செய்ய வேண்டாமா? அதை திசை திருப்புவதிலே உங்களுக்கு என்ன லாபம்? இரண்டு உயிர்கள் பலியாகி இருக்கின்றனவே, பறிபோய் இருக்கின்றனவே. 6 மாத கை குழந்தையோடு ஒரு இளம் பெண் இன்றைக்கு விதவையாய் நடுத்தருவிலே நிற்கிறாளே, அவருடைய கனவுகள் இருள்மயமாகி இருக்கின்றனவே. இந்த 6 மாத குழந்தையின் எதிர்காலம் என்ன? கர்ப்பிணி பெண்ணாக இன்றைக்கு ஷாலினி, சூர்யாவின் மனைவி, திருமணமாகி சில வாரங்களே ஆகின்றன. கர்ப்பிணி பெண்ணாக இருக்கிறாள், கர்ப்பமுற்று இருக்கிறாள். அவருடைய எதிர்காலம் என்ன? வாக்குவாதமே நடந்திருந்தாலும் கூட இவ்வளவு கொடூரமாக கொலை செய்வதற்கு உங்களுக்கு எது அதிகாரம் தந்தது? அவன் தவறிழைத்தால், பிழை செய்திருந்தால், குற்றம் செய்திருந்தால் அவன் மீது நீ காவல்துறையிலே புகார் செய்யலாம், அவனை கைது செய்ய வைக்கலாம். சட்டத்தை கையில் எடுத்துக் கொள்வதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? தண்டனை வழங்குவதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? எப்படி இந்த கொடூரமான குற்றச் செயல்களை கூட உங்களால் நியாயப்படுத்த முடிகிறது? எப்படி இதை நீர்த்து போக செய்யக்கூடிய வகையிலே அவதூறுகளை பரப்ப முடிகிறது? ஜனநாயக சக்திகள் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அரக்கோணம் சட்டமன்ற தொகுதியில் அடையாளம் தெரியாத ஒருவரை நிறுத்திவிட்டார்கள். சென்னையிலிருந்து வந்த ஒருவரை நிறுத்திவிட்டார்கள். எனவே இங்கு நான் படுத்துக்கொண்டே ஜெயிப்பேன் என்று அதிமுக வேட்பாளர் சொன்னதாக கௌதம சன்னா சொன்னார். அவரும் ஒரு தலித். ஆனால் அவர் அதிமுக பாமக சாதிவெறி கும்பலோடு சேர்ந்து கொண்டு மணல் திருடுகிற மாஃபியா கேங் என்கிற அந்த குண்டர்களின் வரிசையிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒருவர். அவருக்கு அம்பேத்கரியம் தெரியாது, பெரியாரியம் தெரியாது, மார்க்சியம் தெரியாது.
அவருக்கு இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் விடுதலை குறித்த கனவு இல்லை. பெரியார் கண்ட கனவையோ அம்பேத்கர் கண்ட கனவையோ நனவாக்க வேண்டும் என்கிற தேவையில்லை. பதவிக்காக, பவிசுக்காக, தற்காலிக அரசியல் ஆதாயத்திற்காக ஒரு கொத்தடிமையாய் இன்னொரு கட்சியிலே போய் கிடக்கிறவர். எழு என்றால் எழுவார், படு என்றால் படுப்பார், உட்கார் என்றால் உட்காருவார், கை கட்டு என்றால் கை கட்டுவார். அப்படிப்பட்ட ஒரு கொத்தடிமையாக இன்னொரு கட்சியிலே கிடக்கக்கூடியவருக்கு தலித் சமூகத்தின் விடுதலை குறித்த கனவு எதுவும் இருக்காது. கௌதம சன்னா புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை உள்வாங்கிய ஒரு சுய சிந்தனையாளர். அரக்கோணம் தொகுதியிலே வெற்றி பெற்றாலும் அவர் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற 234 தொகுதிக்கும் பாடுபடக்கூடிய பரந்த பார்வை உள்ளவர். இருவரையும் ஒப்பிட முடியாது. எப்படியாவது வெற்றி பெற்றாக வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு இல்லை. அனைத்து தரப்பு மக்களின் நன்மதிப்பை பெற்று வெற்றி பெற்றாக வேண்டும். தனித்துவத்தோடு வெற்றி பெற்றாக வேண்டும். எல்லோரும் ஆதரித்து வெற்றி பெற்றாக வேண்டும். வன்னிய சமூகத்தை சார்ந்தவர்களின் வாக்குகளையும் பெற்று வெற்றி பெற்றாக வேண்டும். இதுதான் விடுதலை சிறுத்தைகளின் அணுகுமுறை. அவர்களின் அவதூறுகள் எல்லாம் இன்றைக்கு காற்றிலே பறந்து போய்விட்டது. என்னென்னவோ அவதூறுகளை பரப்பினார்கள். இன்றைக்கு நேற்றைக்கல்ல. 2001ஆம் ஆண்டு முதலாக நான் உதயசூரியன் சின்னத்திலே மங்களூர் தொகுதியில் போட்டியிட்ட போதே எனக்கு எதிராக அப்பட்டமான அவதூறை பரப்பிய கட்சி தான். ஏனென்றால் செல்லும் இடமெல்லாம் அவ்வளவு எழுச்சி, அவ்வளவு எழுச்சி, வரலாறு காணாத எழுச்சி. திருமாவளவன் வெற்றி பெற்று விடுவானோ என்று அஞ்சிய கும்பல் இவன் வெற்றி பெற்று விடக்கூடாது, தேர்தல் அரசியலில் இந்த இயக்கம் அடியெடுத்து வைத்து நிலை பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக அப்போதே முதலாக எனக்கு எதிரான அவதூறுகளை பரப்பினார்கள். திருமாவளவன் வன்னியர் சமூகத்து பெண்களுக்கு எதிராக பேசுகிறான். கோழைகள் எப்போதுமே அவதூறுகளை நம்புவார்கள், கொள்கைகளை நம்ப மாட்டார்கள். வதந்திகளை நம்புவார்கள், கோட்பாடுகளை நம்ப மாட்டார்கள். பொய் பரப்புரைகளை நம்புவார்கள். தம்முடைய கொள்கை கோட்பாட்டின் மூலம் வெல்ல முடியும் என்கிற தன்னம்பிக்கை இல்லாதவர்கள். அதனால்தான் எப்போதும் அவர்கள் கொள்கைகளை பேசுவதில்லை. அவன் பெண்களை கொச்சைப்படுத்தக்கூடியவன், இந்து சமூகத்தை இழிவுபடுத்தக்கூடியவன், இவன் வளர்ந்தால் நம் வீட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காது. என்றைக்காவது அவர்கள் கொள்கையை மேடையிலே பேசி கேட்டிருக்கிறீர்களா? இல்லை என்றால் அவர்களால் பிஜேபியோடு போய் கூட்டணி சேர முடியுமா? எவ்வளவு ஆபத்தான ஒரு தீய சக்தி பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சியோடு ஒருவன் கூட்டணி வைக்கிறான் என்றால் அவன் சமூக விரோதி என்று சொல்லலாம். அவ்வளவு மோசமான ஆபத்தான சனாதன கொள்கையை கொண்ட ஒரு இயக்கம். ஆட்சியில் இருக்கலாம், அது வேறு. ஆளுங்கட்சியாக மாறி இருக்கலாம், அது வேறு. அவை அனைத்தும் அவர்களின் அரசியல் சித்து விளையாட்டுகளால் செய்கிற சூது சூழ்ச்சி நடவடிக்கைகளால் செய்கிற விளையாட்டு. என்ன வேண்டுமானாலும் அத்துமீறி அவர்களால் செயல்பட முடியும். எந்த அநாகரிகத்தையும் அரங்கேற்ற முடியும். எந்த அருவருப்பான அரசியலையும் அவர்களால் செய்ய முடியும் என்கிற அளவுக்கு பொலிட்டிக்கல் மொராலிட்டியே இல்லாதவர்கள், அரசியல் நேர்மையே இல்லாதவர்கள். அரசியல் நேர்மையே இல்லாத ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி. பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்து இந்தியாவிலேயே மிகப்பெரிய வன்முறை வெறியாட்டத்தை நடத்திய ஒரே கட்சி பிஜேபி. எப்படி ராமதாசால் பிஜேபியோடு கூட்டணி சேர முடிகிறது? எப்படி அதிமுகவை சார்ந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களால் பிஜேபியோடு கூட்டணி சேர முடிகிறது? கொங்கு வேளாளர்களாக இருந்தாலும், வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், இதர பிற்படுத்தப்பட்ட அந்த சமூகத்தினருக்கு இடஒதுக்கீடு தரக்கூடாது என்று மண்டல் பரிந்துரையை நிறைவேற்றக்கூடாது என்று வெளியே வந்து வீதிக்கு வந்து போராடியது, வன்முறை வெறியாட்டத்தை அரங்கேற்றியது இந்தியாவிலேயே ஒரே கட்சி பிஜேபி தான். அந்த பிஜேபியோடு கூட்டணி வைக்க எப்படி உங்களால் முடியும்? எப்படி முடிகிறது? சுயநலம்தான், தற்காலிக அரசியல் ஆதாயம்தான். திருமாவளவனாம் மண்டல் பரிந்துரையை எதிர்த்து போராடினான். விக்ரமன் சொன்னாரே நாயக் அவர்களை பற்றி,
ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களை பற்றி இந்தியா முழுவதும் உள்ள தலித் இயக்கங்கள், அம்பேத்கர் இயக்கங்கள் ஒன்று கூட மண்டல் பரிந்துரையை எதிர்த்து பேசவில்லை. வரவேற்றோம், ஆதரித்தோம். இதர பிற்படுத்தப்பட்ட அனைத்து தரப்பை சார்ந்த உழைக்கும் மக்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்பதை நாம் ஏற்றுக்கொண்டோம், மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டோம். ஆனால் அன்றைக்கு பிஜேபியின் தலைவராக இருந்த அத்வானி என்ன செய்தார்? எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீட்டை எதிர்த்து அவர் ரத யாத்திரை கிளம்பவில்லை. அவர் நடத்திய ரத யாத்திரை என்பது மண்டல் குழுவின் பரிந்துரையை நிறைவேற்றக்கூடாது என்று விபி சிங் அரசுக்கு எதிராக அவருடைய ஆட்சியையும் கவிழ்த்துவிட்டு ரத யாத்திரை என்கிற பெயரால் ஒரு ரத்த யாத்திரையை நடத்தினார்கள். பல்கலைக்கழக மாணவர்களை தூண்டிவிட்டார்கள். பிராமண சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் வீதிக்கு வந்து மண்டல் பரிந்துரையை நிறைவேற்றாதே, நடைமுறைப்படுத்தாதே என்று முழக்கமிட வைத்தார்கள். ஆத்திரமூட்டியவர்களை வன்முறைக்கு தூண்டிவிட்டார்கள். இதையெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டாமா? இளம் தலைமுறையினருக்கு இந்த வரலாறு தெரியாமல் போகலாம். வன்னிய சமுதாயத்தை சார்ந்த இளம் தலைமுறையினருக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். முதலியார் உள்ளிட்ட கொங்கு வேளாளர் உள்ளிட்ட அனைத்து இதர பிற்படுத்தப்பட்ட மக்களின் இளம் தலைமுறையினருக்கு சுட்டிக்காட்டுகிறோம். இன்றைக்கு நீங்கள் பெறுகிற இந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிரான வன்முறை வெறியாட்டத்தை கட்டவிழ்த்து விட்ட கட்சி தான் பிஜேபி. அந்த பிஜேபியோடு தான் எடப்பாடி பழனிசாமியும் ராமதாசும் கூட்டணி வைத்துக் கொண்டு இன்றைக்கு குழவிக் கொண்டிருக்கிறார்கள். பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிற கட்சி. இதர பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் இடஒதுக்கீடு வேண்டும், தனியார் துறையிலும் இடஒதுக்கீடு வேண்டும், மருத்துவ கல்வியிலும் அதன் மத்திய தொகுப்பு இடங்களிலும் இடஒதுக்கீடு வேண்டும். யார் கேட்டது? ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து மருத்துவக் கல்லூரியின் மொத்த இருக்கைகளில் 15% மத்திய தொகுப்புக்கு ஒப்படைக்க வேண்டும். 15%, 15% சென்ட்ரல் பூல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மத்திய தொகுப்புக்கு 100 இடங்கள் இருந்தால் 15 இடம் கொடுத்துடணும். 200 இடமா இருந்தால் 30 இடம் கொடுத்துடணும். 1000 இடமா இருந்தாக்க 150 இடம் கொடுத்துடணும் இருக்கைகளை. அவ்வளவு இடத்திலும் எஸ்சி எஸ்டிக்கு இடஒதுக்கீடு உண்டு, ஆனால் ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கிடையாது. ஓபிசினா நாங்க இல்லைன்னு நினைக்கிறோம். அங்க இருக்கக்கூடிய எம்பிசியா இருந்தாலும் பிசியா இருந்தாலும் ரெண்டும் சேர்ந்து தான் ஓபிசி. ஓபிசி ஏன் பேர் வருது? ஓன்னா அதர், பின்னா பேக்வர்ட் கிளாஸஸ். அதர் பேக்வர்ட் கிளாஸஸ்னா அப்ப யார் ஒரிஜினல் பேக்வர்ட் கிளாஸ்? எஸ்சி எஸ்டி தான் ஒரிஜினல் பேக்வர்ட் கிளாஸ். ஒரிஜினலி பேக்வர்ட் கிளாஸஸ் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ். அதுதான் லீகலி சட்டப்பூர்வமான பொருத்தமான சொல்லாடல். அதனால தான் அவங்கள அதர் பேக்வர்ட் கிளாஸ்ன்றான். இவங்களை ஷெட்யூல் பண்ணதுனால ஷெட்யூல் காஸ்ட்ன்றான். ஏற்கனவே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசமைப்பு சட்டத்தை எழுதக்கூடிய வாய்ப்பை பெற்றிருந்ததால் இந்தியா முழுவதும் உள்ள தாழ்த்தப்பட்ட அல்லது இந்த தலித் சமூகத்தினரை, பழங்குடி சமூகத்தினரை பட்டியல்படுத்தி விட்டார். இவங்களுக்கெல்லாம் கட்டாயம் இடஒதுக்கீட்டை அரசமைப்பு சட்டத்தின்படி வழங்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக. அதோடு அவர் நின்றுவிடவில்லை. அத்துடன் அவர் நின்றுவிடவில்லை. ஸ்ரீநாயக் மட்டுமல்ல, ராம்விலாஸ் பாஸ்வான் மட்டுமல்ல, மாயாவதி மட்டுமல்ல, திருமாவளவன் மட்டுமல்ல, நம்ம எல்லாம் மனிதர்களாய் தலைநிமிர வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களே ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும், அவர்களின் நலன்கள் குறித்து ஆய்வு செய்ய வேண்டும், அதற்காக ஒரு வெல்ஃபேர் கமிட்டி போட வேண்டும் என்று அவர் வற்புறுத்தினார். பண்டிட் ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்த காலத்தில் தன்னுடைய அமைச்சர் பதவியை உதறி எறிந்து விட்டு வெளியே வந்தார். அவர் அதற்கு சொன்ன காரணங்கள் 3. இந்து சட்ட மசோதாவை நீங்கள் விவாதத்திற்கே எடுத்துக்கொள்ளவில்லை, எனவே நான் ராஜினாமா செய்கிறேன். திட்டக்குழுவில் நான் ஒரு பொருளாதாரம் படித்த வல்லுநராக இருந்தும் கூட, ஒரு பொருளியல் மேதை என்று பாராட்டுக்குரிய இடத்தில் இருந்தாலும் கூட என்னை திட்டக்குழுவில் சேர்க்காமல் அது பற்றிய எந்த ஞானமும் இல்லாதவர்களை திட்டக்குழுவிலே உறுப்பினராக போட்டிருக்கிறீர்கள். ஆகவே என்னை திட்டமிட்டு ஓரங்கட்டுகிறீர்கள், ஒதுக்குகிறீர்கள். நான் ஏன் இந்த பதவியில் இருக்க வேண்டும் என்று ராஜினாமா செய்கிறேன் சொன்னவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள்.